கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. தீபத்தூனுக்கு பிரச்சனை செய்த திமுக அரசு டிசம்பர் 21 to 26 வரை கந்தூரி விழாவுக்கு என்ன செய்யும்? 25ஆம் தேதி மட்டும் அலுலேயான்னு அங்கே போய் பாடுவார் அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள். 21 to 26 கந்தூரி நடக்கும்போது அங்கே போகும்போது அல்லாஹு அக்பர்னு கூப்பிட்டு வந்துடுவார். ஆனால் இப்படி இதுக்கு பேர் மத நல்லிணக்கம். மக்களை தூண்டி விட்டு அடித்து கொள்ள அவங்கள விட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை குலைத்து விட்டு இவங்க இங்கே வந்து ஒன்று போய் இவர் வந்து திருவண்ணாமலை போய் அரோகரா போடுவார், அங்கே போய் இங்கே அரோகரா, அங்கே அல்லுலேயா, அங்கே அல்லாஹு அக்பர். சரிங்களா? இதுதான் எங்கள் மத நல்லிணக்கம். 2026 விசிகாவுக்கு வெறும் 8 இடங்கள் தானேமே. திருமாவின் தன்மானம் என்ன ஆகும்? ஏன் அவர் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்கிறாரு? தன்மானம் ஐயோ, நான் தன்மானம் இல்லாது போலாதுன்னு சொல்லுங்க. இன்னும் எவ்வளவுன்னு அறிவிக்காத போது எப்படி தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? நான் எவ்வளவு நேரடியாக நேர்மையாக பேசுகிறேன், அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. பேசிக்கிறாங்க, இப்படி வரும், இப்படி வரலாம், இப்படி தான் வந்து முடிவெடுக்க போகிறாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க. அது என்னன்னு தெரியறதுக்கு முன்னால் இல்லாததையும் பொல்லாததையும் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அம்பானியின் ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழ்நாட்டில் திரைப்படங்கள் சீரியஸ்களில் 4000 கோடி முதலீடு செய்யும் MOUவில் முதல்வர் துணை முதல்வர் கையெழுத்திட்டு இருக்கிறார்களே. தமிழ்நாடு அரசோடு நம்ம வந்து ஒரு MOU போட்டால் கிட்டத்தட்ட அது ரெட் ஜெயண்டோட போட்ட மாதிரி தானே அர்த்தம். ரெட் ஜெயண்ட் வேறு, திமுக வேறு, திமுக அரசு வேறு அப்படின்னு உங்களையும் என்னைய மாதிரி நினைக்கிறதுக்கு அவங்க என்ன கேணையர்களா? அம்பானி அதானி போன்றவர்கள். இது அம்பானி ஜியோ. திமுகவை துடை தெரிவேன் என்று சொல்லும் அமித்ஷா போல 1000 அமித்ஷாக்களை திமுக கண்டிருக்கிறது என்கிறாரே வைகோ. ஏங்க, இவர் தானே ஒரு காலத்தில் வந்து திமுகவை அழித்தே தீருவேன், அது வந்து தீய சக்தி திமுகவை அழித்தால்தான் தமிழ்நாடே பிழைக்க முடியும் இப்படின்னு பேசிட்டு தவிர என் கல்லறையில் கூட கூட்டணி வைக்க மாட்டேன் இப்படியெல்லாம் பேசுகிறது யாரு? வைகோ தான். 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது, அழிக்க முடியாதுன்னு பேசுகிறாரு பாருங்க. ஒரு காலத்தில் திமுகவை அழிப்பேன் என்று சொல்கிறவர். நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு மேட்டர்னா சொல்லுவோம், நேகா இருந்தாலும் இப்படிலாம் பேசுகிறான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரன் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வந்தனம், சொல்லுங்க. ஆரம்பிச்சிருமா சார் கேள்விகளை? முதல் கேள்வி சின்ன சேலத்திலிருந்து கலைராஜன் கேட்கிறார். திருநெல்வேலியில் வகுப்பறையில் மது அருந்திய 6 மாணவியர் சஸ்பெண்ட். தமிழ் சமுதாயம் எதை நோக்கி செல்கிறது? திருநெல்வேலியில் 6 பேர் ஸ்கூல் பண்ணுங்க கிளாஸ் ரூம்லேயே தண்ணி அடிச்சு வீடியோ வந்தது பார்த்து. ஆமாம், சியர்ஸ் சொல்லினா. எதை நோக்கி செல்கிறது? ஈரோட்டை நோக்கி செல்கிறது. ஏன் சார் ஈரோட்டை சொல்கிறீங்க? அங்கே தானேங்க தமிழ்நாட்டிலேயே வந்து பெண்களின் முன்னேற்றம் சமூக நீதியை காக்கப்பட்ட இடம் அது. ஓ புரியுது. என்ன இவ்வளோ கூட ஒரு திராவிட வரலாறு புரியாமல் நீங்கள் வந்து என்ன ஊடகவியலாளர் இருக்கீங்க? தமிழ் வரலாறா படிச்சுட்டேன்னா நீங்கள் திராவிட தமிழ் வரலாறை பற்றி அதெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. அதெல்லாம் வேசி நூல், மலம், இதெல்லாம் சாக்கடை, அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம திராவிடத்தை பாருங்க. திராவிடம் எங்க பிறந்தது? ஈரோட்டில். அப்ப இந்த 6 பேர் இந்த திருநெல்வேலி இவர்கள் வந்து எந்த பாதையில் செல்கிறார்கள்? ஈரோட்டு பாதையில் செல்கிறார்கள். சமூக நீதி, பெண்களின் முன்னேற்றம் சொன்னாரா இல்லையா? நல்லா நினைச்சு பாருங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் அதை ஆணுக்கும் பெண்ணிற்கும் பொதுவில் வைப்போம். எப்படி வந்து பொண்ணுக்கு கற்புன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி ஆம்பளைக்கும் கற்பு அப்படின்னு சொன்ன மகாகவி பாரதியார் அவர் இறந்த போது 4 பேர் தூக்கிட்டு போனவங்களை சேர்த்து மொத்தம் 11 பேர் தான் போனாங்க. தேசிய மகாகவி தமிழ்நாட்டில். நான் பிறந்த இந்த பாசமிகு தமிழ்நாட்டில், உணர்ச்சி மிகு தன்மானமிக்க தமிழ்நாட்டில் மகாகவி பாரதியார் அவர் என்ன ஜாதியெல்லாம் விட்டுருங்க, அவர் சொன்ன விஷயத்தை பாருங்க. 11 பேர் தான் போனாங்க, 4 பேர் தூக்கிட்டு போறவனை சேர்த்து. ஆனால் எங்க சமூக நீதி பெரியவருக்கு கோயில் வாசல்ல செலவு வைப்போம்,
ஒரு பூங்கால வைப்போம், 234 தொகுதி எத்தனை வந்து வைப்போம், பெயர்கள்லாம் வந்து அவர் பேரில் என்னெல்லாம் வச்சுருக்கோம். அப்போ எங்கே நம்மளுடைய பெண்களின் முன்னேற்றம் இல்லையா? கர்ப்பப்பையை அறுத்து எறிந்தால்தான். அப்போ அதுக்கப்புறம் கற்பு எப்படி கற்புன்னு எதை வச்சு சொல்லுவீங்க? கற்பழிச்சிட்டான்னு நாளைக்கு கர்ப்பமானா வந்து யார் தந்தை? டிஎன்ஏ இதுதானே பிரச்சனை. கர்ப்பப்பையே இல்லைன்னா ஆம்பளை வந்து 3 பொம்பளை வச்சுக்கிறானா? சமூக நீதி எது? பொம்பளை 3 பேர் ஆம்பளை வச்சுக்கிட்டா சமூக நீதி. ஆணுக்கும் பெண்ணிற்கும் கற்பை பொதுவில் வைப்போம்னு சொன்னவன் அவனுக்கு 11 பேர் தான் வந்து இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. இது மாதிரி திராவிடமா பேசியவருக்கு என்ன மரியாதை என்பது தெரியும். இந்த 6 பேர் இது வந்து மதுக்கடையை அங்கங்க திறந்து வைக்கிறீங்கன்னா, பள்ளி அது ஸ்கூல் பக்கத்திலேயே கஞ்சா விற்கிறான், ஹீரோயின் விற்கிறான், மெட்ஸ் விற்கிறான்னா பள்ளி மாணவர்கள் வந்து கெட்டு போகத்தான் செய்வார்கள். இந்த 6 மாணவிகள் அதுவும் சீருடையில் பள்ளியில் வகுப்பறையில் உட்கார்ந்து வந்து அதை பெருமையா வீடியோ வேற எடுத்து போட்டதுனால வந்துச்சு. இது தெரியாம எவ்வளவு இடத்துல நடந்துகிட்டு இருக்கும் வெளியே வராம. இப்போ கூட வந்து உச்சிப்புலின்னு இருக்கு இல்லையா? அந்த உச்சிப்புலியில் வந்து ஒரு ரயில்வே கேட்டு மூடி இருந்துச்சு. நம்ம வழக்கமான ஒரு மனித இயல்பு. அது ரயில் வந்து போய் அந்த கேட்டு திறக்கிற வரைக்கும் பொறுமை இருக்காது. அந்த கேட்டுக்குள்ளே அப்படி நுழைச்சி அப்படி அப்படி உள்ள இப்படி சாட்சி இப்படி சுலுக்கிக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு அது வழியாக உள்ளே போய் உடனே போய் அவன் ஒன்றும் பண்ண நான் வந்து தாண்ட போயிருக்கான். வரும்போது ரயில் வந்துச்சு. இவன் என்ன பண்ணான்? தப்புன்னு வந்து வண்டியை விட்டுட்டு இவன் ஓடிட்டான். யார்? அந்த பைக்கில் வந்த தம்பி, அந்த இளைஞர். வண்டி வந்து பல ஒரு 500 மீட்டரோ 1 கிலோமீட்டரோ வந்து வண்டி வந்து இதோட ரயிலோட இழுத்துட்டு போயிருக்கு. இதில் வந்து வண்டி போனால் அந்த பையனுக்கு தானுங்க நஷ்டம் இல்லை, ரயிலே கவிழக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்கிறது. ஒரு சின்ன ஆணி இருந்தால் கூட ஒரு பெரிய கிளாம்ப் வச்சுருந்தா கூட அதனால் வந்து கவிழக்கூடிய அந்த மாதிரி ஒரு அபாயங்கள் அந்த ரயில்வே தண்டவாளத்தில் உண்டு. இப்போ அது இழுத்துட்டு போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இதாக இருந்ததுன்னா, சிக்கலாக இருந்ததுன்னா, ரயில் கவிழ்ந்திருந்தால் ஆயிரக்கணக்கானவர்களுடைய உயிர் வந்து ஆபத்து இருந்திருக்கும். அந்த பையனை யாருதுன்னு அந்த இதில் சிசிடிவியில் பிடிச்சி எங்கடா அவ்வளோ அவசரமாக போனேன், ஏன்டா வந்து வண்டியை கூட விட்டுட்டு கூட வண்டி போனால் போகுதுன்னு போயிட்டான். அப்படி தானே அர்த்தம். வண்டியிலேருந்து தப்பிச்சான். சப்போஸ் அது வண்டி இழுத்துட்டு போயிருந்ததுன்னா அவன் வண்டி. அப்போ ஒரு இளைஞனுக்கு இயல்பாக என்ன வரணும்? ஐயோ நம்ம வண்டி போயிடுச்சே, எது வரைக்கும் இழுத்துட்டு போச்சோ அது வரைக்கும் ஓடி போய் பார்ப்பான். இதுதானே இயல்பு. அதை தாண்டி அவன் அங்கே இல்லவே இல்லை. என்னன்னா டாஸ்மாக் கடை ஏதோ ஒரு மணி 5 மணிக்கு மூடிடுங்க, அதனால அவசரமாக ரயில்வே கேட்டுக்குள்ளே அதனால் அப்படி நுழைஞ்சு போனேன். வண்டி அதுக்குள்ளே ரயில் எதிர்பாராமல் வந்துடுச்சு, வண்டி இழுத்துட்டு போயிடுச்சு, நான் தப்பிச்சேன். எப்படியும் வண்டி போயிடுச்சு, டாஸ்மாக் கடை மூடுறதுக்குள்ளே போயிடணும்னு அந்த தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு பாருங்க, பொறுப்புணர்வு பாருங்க. அவன் குடும்பத்தை நம்பியும் ரயிலில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உயிர்கள் இதெல்லாம் தாண்டி அந்த 5 மணிக்கு டாஸ்மாக் மூடுதுன்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 5 மணிக்குள்ளே போய் அந்த ஒரு பாட்டிலை வாங்கணும். எப்படி இந்த தமிழ்நாட்டு குடிமக்களுடைய தன்மானத்தை திராவிட ஆட்சி வந்து பெருமைப்படுத்தி இருக்கிறது. புரிஞ்சதுங்களா? இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருப்பார், அன்பில்லா அமைச்சர் ஒருத்தர். மாணவர்கள் பேரில் வந்து கொஞ்சம் கூட அன்பில்லா அமைச்சர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவருக்கு பேரே இப்போல்லாம் வந்து ஒப்பாரி அமைச்சர்னு. எங்கேயாவது யாராவது வந்து இப்போ வீட்டில் வந்து இழவு விழுந்துருச்சுன்னா இப்போ வந்து நம்ம தம்பி கூப்பிட்டு சொல்லுங்க, திருச்சியில் இருக்காரா சென்னையில் இருக்காரா தெரியல, கூப்பிடுங்க, வந்து ஒரு நட அழுதுட்டு போக சொல்லுங்க, நல்லா கிளிக் ஆகுது அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அவர் வந்து ஒரு புகழஞ்சிட்டார். பறவை முனியம்மான்னு இருப்பாங்க, அவங்க ஒரு விதமான பாட்டு பாடுவாங்க, அது ரஜினி படத்தில் எல்லாம் வருவாங்க முன்னால். அது அது அந்த 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 பேராண்டி அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த மாதிரி இந்த ஒப்பாரி பாட்டில் வந்து உலக புகழ் பெற்று விட்டார் அந்த மாண்பு. அவரை கூப்பிட்டு இந்த திருநெல்வேலி பள்ளிக்கூட வாசல்ல வந்து ஒப்பாரி வைக்க சொல்லுங்க மாணவர்களின் நிலையம். அப்படி வரும்பொழுது ஞாபகமாக அமைச்சர் முத்துசாமி அவர்களை அழைத்து வர சொல்லுங்க. ஏன்னா இதற்கு அவருக்கு அந்த பெருமையை கொடுக்க வேண்டாமா? பெருமையுடனும் கர்வத்துடனும் இதனை நம்ம குறிப்பிட வேண்டாமா?
அமைச்சர் முத்துசாமி தானே டாஸ்மாக் அமைச்சர். அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இப்படி மாணவிகள் வந்து வகுப்பறையிலே குடிக்கணும்னா அவருடைய ஒத்துழைப்பு உழைப்பு எவ்வளவு இருக்கு அதுல. ஆக இந்த 2 அமைச்சர்களையும் கூப்பிட்டு அங்க நின்று ஒப்பாரி வைக்க சொல்லுங்க. ஏங்க கன்றாவி. ஓகே சார். அடுத்த கேள்வியாக ஓசூர்ல இருந்து ரங்கராஜன் கேட்கிறார். பரமக்குடியில் பல கோடி செலவில் காய்கறி வணிக சந்தை வளாகம் நகராட்சி அனுமதி இல்லாமலேயே கட்டப்பட்டு 100 கடைகள் ஏலமும் விடப்பட்டிருக்கிறது. தனியா ஒரு ஆள் வீடு கட்டணும்னா அதுக்கு வந்து 1008 அவனுக்கு அப்ரூவல் வாங்கணும், போய் தெருவில் நிற்கிறான், அங்கே போனால் காசு கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும். பரமக்குடியில் ஒரு வணிக வளாகம், இந்த காய்கறி சந்தையெல்லாம் கட்டுற அந்த மாதிரி கடைகள் உள்ள வளாகம், இதை எந்தவித அரசு அனுமதியும் இல்லாமல் கட்டி முடித்து விட்டார்கள். முடித்தது மட்டும் இல்லாமல் இது வந்து இது செய்தியாகி வெளியில் வந்துடுச்சு. எவனோ கோர்ட்டுக்கு போகிறாங்கிறான். உடனே என்ன பண்ணுறாங்க, அவசர அவசரமாக வந்து போய் கட்டி முடிச்சிட்டோம், கட்டத்துக்கு முன்னால் அனுமதி வாங்கியிருக்கணும், வாங்கலை, மேட்ரு பெருசாகி விளம்பரம் ஆயிடுச்சு, வெளியில் வந்துடுச்சு, இதுக்கு கோர்ட்டுக்கும் போகுது அப்படின்னு சொல்லி போய் அனுமதி கேட்டிருக்காங்க. அவன் என்ன பண்ணான், அங்கே நகராட்சியில் இருக்கிறவன் இப்போ அனுமதி கொடுத்தா அவன் மாட்டிப்பான். கட்டி முடித்த ஒரு கட்டிடத்திற்கு இப்பொழுது எப்படி அனுமதி கொடுத்தாய், முன்னாலே இல்லை உனக்கு ஏன் வரலன்னு கேட்டிருக்கணுமே. நம்ம இது எப்படி சிக்கலாகுன்றதை எதிர்பார்த்து நான் தொடமாட்டேன்ட்டான் ஃபைலை. ஆனால் இதெல்லாம் கவலையா, இதுதாங்க திராவிடம். இந்த திராவிடர்களின் அந்த திராவிட ஆட்சியாளர்களின் பொறுப்புணர்வு இருக்கு பாருங்க. எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி புல்லரிச்சு நான் வாரத்துக்கு ஒரு தடவை போய் பரவாயில்லன்னு கையெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு வரேன். புல்லரிக்குதுங்க, முடியல. எவ்வளோ பொறுப்புணர்வு பாருங்க. அனுமதி வாங்காமல் கட்டிட்டா, கட்டினதுக்கு அப்புறமா அனுமதி கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறா. அதற்காக கர்மமே கண்ணாயினார். கட்டி அழும்போதும், பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே பண பெட்டி மேல கை வையடா, கண் வையடா தாண்டவ கோனே. அனுமதி கிடைச்சா கிடைக்குது, இல்லைன்னா பரவாயில்ல, கோர்ட்டுக்கு போனா போகுது. இந்த கடையெல்லாம் ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. நம்மளுடைய அந்த கடமை உணர்வு பாருங்க. அறிஞர் அண்ணா சொல்லிட்டு போனார்ல, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கடமை, பணம் ஏலம் விட்டு பணம் சம்பாதிக்கணும், கமிஷன் சம்பாதிக்கணும், கடமை. கண்ணியம், அடடா இது வந்து நம்ம வந்து அனுமதி வாங்கலையே அப்படின்றதுக்காக வந்து கடை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. இந்த கடையை விடணும், கடைக்காரங்களாம் லாபம் வரணும், மக்கள் பயனடையணும். கண்ணியம், கட்டுப்பாடு. நம்ம கோர்ட்டுக்கு வந்து இது போச்சுன்னா நாளைக்கு வந்து என்ன வரும், அதை பற்றி கவலை இல்லை. நம்ம என்ன ஒரு கொள்கை கொண்டோமோ அந்த கொள்கையில் கட்டுப்பாட்டுடன் நாம் செயல்பட வேண்டும். அப்போ கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோடு பரமக்குடியில் எந்தவித அனுமதியும் இல்லாமல் கட்டப்பட்ட ஒரு வளாகத்திற்கு, சந்தை வளாகம், இந்த மாதிரி ஷாப்பிங் கடை வளாகம் ஏலம் விட்டுருக்காங்க. ஆனால் ஏலம் போட்டாச்சு. பரமக்குடியில் நடந்ததுங்க. மெட்ராஸ் சிட்டியில் தான் வந்து இந்த யாரோ ஒரு தனியார் ஃபிலிம் சிட்டியை அவர் திறக்கிறாருன்னு சொல்லிட்டு 3 கிலோமீட்டருக்கோ என்னமோ மேம்பாலம் வந்து எந்தவித அரசு அனுமதியும் வந்து எந்த துறையிடமிருந்தும் வாங்காமல் 3 கிலோமீட்டருக்கு வந்து மக்கள் செல்லும் பாதையிலே கட்டினாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மெட்ராஸ், சென்னை தலைநகர்லேயே இப்படி நடக்கும் பொழுது பரமக்குடி எங்கேயோ ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்கு, நடக்காதா? திராவிட கொடி பட்டொளி வீசி பறக்குது. அடுத்ததாக ராஜபாளையத்திலிருந்து ராமசுப்ரமணியம் கேட்கிறார். தீபத்தூனுக்கு பிரச்சனை செய்த திமுக அரசு டிசம்பர் 21 to 26 வரை கந்தூரி விழாவுக்கு என்ன செய்யும்? அதெல்லாம் தீபத்தூன் தான் பிரச்சனை. அதான் நம்ம போனவர் கூட பேசணும். அது திடீர்னு சலவைக்கல், திடீர்னு எல்லைக்கல், திடீர்னு வந்து இப்போ சமணர்கள். நாளைக்கு அது இன்னும் அந்த தீபத்தூனுடைய நிலைமை பாருங்க, அது என்னவெல்லாம் அதுக்கு பேர் வரப்போதோ தெரியல. இவங்க வெளியிடுற நூலை தாண்டி அரசு நூலை தாண்டி இவர்கள் வந்து வேற ஒரு கதை சொல்கிறார்கள். அதெல்லாம் ரைட்டு. கந்தூரி, நம்ம வந்து எல்லா மதமும் வந்து சம்மதம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் இவங்க எப்படி இருக்காங்கன்றது தெரியுது. இஸ்லாமியர்கள் வந்து 1994 அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த தர்கா அந்த இது வந்து அப்போவே வந்து அவர்களுக்குள் அந்த ஒரு பிரச்சனை எழுந்தபோது ஒரு இணக்கமாக ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். தீபத்தூணில் ஏற்றிக்கொள்ளலாம். யார்? தர்கா தரப்பினர் எழுதி கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதில் 15 மீட்டருக்குள்ளே ஏற்றாதீங்கன்னு சொல்கிறோம். 15 மீட்டர்னா ஒரு 50 அடிக்குள்ளே அப்ராக்சிமேட்டாக. இது 65 மீட்டர் தள்ளி தான் வருது. அப்புறம் 2005 ஒரு முறை இதே மாதிரி மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க. அப்போ யாராவது நடுவில் கிளம்பியிருப்பான், இந்த பக்கம் ஆள் மாதிரி இருப்பான், அந்த பக்கம் ஆள் மாதிரி வந்து ஆக இதை தாண்டி மறுபடியும் இப்போ வந்து 2025 இப்போ வந்து அந்த 1ஆம் தேதி அன்னைக்கு நீதியரசர் ஜிஆர்எஸ் அவர்கள் வந்து தீர்ப்பு கொடுத்த பிறகு அந்த தர்காவிலிருந்து போய் ராம ரவிக்குமார் போய் அனுமதி ஒரு அதாவது கன்சென்ட்டுங்கிற மாதிரி அதை ஏற்றுக்கொண்டு ஒரு கடிதம் வாங்கியிருக்கிறார். அடிப்படையில் இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள், அதாவது எல்லா சமுதாயத்திலும் இஸ்லாமியர் எல்லாரும் அடிப்படையில் ஒன்றாக இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் தான் அவங்க பண்ணாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கந்தூரி விழா தப்பில்லை, போவாங்க. அது என்ன, இந்து கோயிலேருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்து நீங்கள் என்ன வேணா பண்ணுவீங்க, கல்லூரி கட்டுவீங்க, இல்லை வந்து சமுதாய கூடம் வணிக வளாகம் கட்டுவீங்க, என்ன வேணா கட்டுவீங்க, இந்த கலாச்சார மையம் கட்டுவீங்க. உங்கள் கலாச்சாரம் என்னன்றது தெரிஞ்சுதே. உதயநிதி பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி போட்டு 3 பேர் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறாங்க, பெரிய கருப்ப மந்திரி வந்து கூப்பிட்டு கிட்ட வந்து ஆடுங்கன்னு சொன்னதை நம்ம பேசணும். நம்ம கலாச்சாரம் கொடி கட்டி பறக்குது. அந்த அப்படிப்பட்ட கலாச்சார மையமாக இருந்தால் அது ரெக்கார்ட் டான்ஸ் மையமாக இருக்கும் கோயில் பணத்தில். அவர்கள் சர்ச்சு இவங்க பணத்தில் வந்து நம்ம அவங்க பணம் அவங்களே வச்சுக்கலாம், வசூல் பண்ண வேண்டாம். இப்போவும் வந்து நாகூர் தர்காவுக்கு வந்து அந்த விழாவுக்காக அந்த சந்தனக்கட்டை திருவிழா அது ரொம்ப பிரபலமானது. எல்லாரும் இந்துக்கள் கூட அட்டன் பண்ணுவாங்க. அந்த சந்தனக்கட்டைகள் 45 எத்தனை கிலோ டன்னோ அது வந்து சந்தனக்கட்டைகள் பல லட்சம் செலவாகக்கூடிய அந்த சந்தனக்கட்டைகளை வந்து அரசு தான் வாங்கி கொடுக்குது. எப்படி, மசூதிலேருந்து வர வருமானம் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சந்தனக்கட்டைகள் தர்காவுக்கு வாங்கி கொடுக்கணுன்னா அரசு செலவில் வாங்கி கொடுக்குறாங்க. அரசு செலவுன்னா யார் செலவில், இந்து கோயிலேருந்து வருமானம் வருது, உண்டியலில் வருது, வாடகையில் வருது, ஏதோ மிச்சம் மீதி இருக்கிற நிலத்தில் ஏமாத்துனது போக, மோசடி பண்ணது போக மிச்சம் உள்ள நிலத்தில் உள்ள வருமானம் எல்லாம் மக்களுடைய பொதுவான வரிப்பணம். இப்போ நீங்கள் அவர் வந்து 21 26 கந்தூரிக்கு போவார்னா தாராளமாக போவார். அங்கே போயிட்டு என்ன பண்ணுவார், 25ஆம் தேதி மட்டும் அலுலேயான்னு அங்கே போய் பாடுவார். அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அலுலேயா பாடிடுவார் 25. 21 26 கந்தூரி நடக்கும்போது அங்கே போகும்போது அல்லாஹு அக்பர்னு கூப்பிட்டு வந்துடுவார். ஆனால் இப்படி இதுக்கு பேர் மத நல்லிணக்கம். மக்களை தூண்டி விட்டு அடித்து கொள்ள அவங்கள விட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை குலைத்து விட்டு இவங்க இங்கே வந்து ஒன்று போய் இவர் வந்து திருவண்ணாமலை போய் அரோகரா போடுவார், அங்கே போய் இங்கே அரோகரா, அங்கே அல்லுலேயா, அங்கே அல்லாஹு அக்பர். சரிங்களா, இதுதான் எங்கள் மத நல்லிணக்கம். ஓகே சார். அடுத்த திருவிடை மருதுலேருந்து கஸ்தூரி கேட்குறாங்க, உதயநிதி வளர்த்து வரும் நாயின் பெயர் ரவுடியாமே, செல்ல பிராணிகளும் இந்த பெயர் தானா? இது வந்து முன்னாலேயே வந்த செய்தி, முன்னாலே ஒருத்தர் பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கருப்பு நாயோட அப்படி மேலே அதோட செல்லமாக கொஞ்சம். ஆமாம், ஒரு நாய் வளர்ப்பது என்பது அவருடைய சுய விருப்பம், அவருடைய உரிமை. அதில் வந்து அதுக்கு நாய்க்கு ரவுடின்னு பேர் வச்சார். அது நம்ம வந்து அதுவும் அவருடைய இஷ்டம். ஜிம்மி, ஜிக்கி, லில்லி, ரோசி, ராணி, அப்படி பிளாக்மேன், சூப்பர்மேன் இப்படிலாம் வைக்கலாம். அவரவர்களுடைய ஒரு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம். அவர் திராவிட பரம்பரையில் வந்தவர் ரவுடின்னு வைக்கிறார். நம்ம ஏன்னு கேட்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களோ, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் குடும்பம் அவங்க வந்து அந்த நாய்க்கு வந்து கிருஷ்ணசுவாமி என்று பேர் வைத்திருக்கிறார்கள். வித்தியாசமாக கிருஷ்ணன் கூட வைக்கலாம் ஸ்டைலாக. ஏனென்றால் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவர்களிடம் ரொம்ப நாளாக அவருடைய அலுவலகத்தில் அவங்க ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு வந்தாங்க. ஒருவர் வந்து மேனேஜராக இருந்தார். அவருடைய அநேகமாக வாழ்க்கை பூரா வந்து இவங்கள் நிறுவனத்திலேயே விசுவாசமாகவும் நன்றியுடனும் இருந்து மறைந்து விட்டார். ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்ட அவருடைய நினைவாக அவரை வந்து தப்பாக வந்து நினைக்கல. நன்றி உடையவர் என்றால் கிருஷ்ணசாமி போல நன்றி உடையவர் இல்லை என்பதால் தன் வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணியான நாய்க்கு கிருஷ்ணசாமி என்று பெயர் வைத்து இந்த நாயையும் பெருமைப்படுத்தி அந்த இறந்து போன கிருஷ்ணசாமியை பெருமைப்படுத்தினார். ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி, விசுவாசம், இப்படி ஒரு குணாதிசயங்கள் இருக்கும்.
உதயநிதி ரவுடி என்று பெயர் வைத்திருக்கிறார். ம். அது அவருடைய இஷ்டம். நம்ம வந்து ஏன்னே கேட்க முடியாது. என்ன நம்ம வந்து இப்படி பார்க்குறோன்னா, அது பார்த்தா அது நமக்கு அந்த அளவுக்கு இந்த நாயை பார்த்தாலே இது இந்த மாதிரி வகைன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளோ தெரியாது. ம். என்னென்னமோ சொல்கிறாங்க, இந்த பிட்புல் ராட் வீலர்லாம் வளர்க்கக்கூடாதுன்னு இப்போ தடை இருக்குது. ஆமா. ஏன்னா அது ரொம்ப போய் பிடுங்கி உயிரையே வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு. அது இல்லாமல் அந்த மாதிரி நாய் இல்லை அது. ம். அது ஏதோ அல்சேஷன் அந்த டாபர்மேன் மாதிரி தெரிஞ்சுது. டாபர்மேன் மாதிரி தான் பார்க்கும்போது எனக்கு தெரிந்த வரையில். என்ன நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா, அல்சேஷன் இன்னைக்கு புதுசாக வாங்க போனீங்கன்னா 6000 ரூபாயாம். நான் கூட ஒரு ஆர்வத்தில் விசாரித்தேன். டாபர்மேன் 7000 ரூபாயாம். பாமரேனியன் இதோடு வரும், அது 2500 ரூபாயாம். ராஜபாளையம் நம்ம நாட்டு நாய் வகையில் கோம்பை இதெல்லாம் வந்து அந்த சிப்பிப்பாறை இதெல்லாம் 5-6000 ரூபா ஒரு நாய்க்குட்டி. இதெல்லாம் இருக்கா? இந்த இந்த வேறு வேறு சில நாய்கள் வந்து இந்த கோல்டன் ரெட்ரீவர் அந்த மாதிரிலாம் வரும்போது 20,000லாம் வருமா. ம். இந்த ராட் வீலர்லாம் சொல்கிறாங்களே தடை செய்யப்பட்டது, அதெல்லாம் லட்சக்கணக்கில். ம். அது வாங்குறவங்களாம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து வாங்குறான். ஆனால் பாருங்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓட்டுக்காக 500லேருந்து 1000 ரூபா. நினச்சி பாருங்கள், தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நம்ம அவர் ரவுடின்னு ஒரு நாய் வளர்க்குறாரு, யார் அது 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 ரவுடி ரவுடின்னு கூப்பிடும்போது அவருக்கு அது ஏதோ அவருக்கு ஒரு செல்லமாக கூப்பிட்றாரு. நம்ம கூட வீட்டில் ஒரு குழந்தைய வந்து இவன் பெரிய ரவுடி, இவன் நிறைய வாழ்த்தனம் பண்ணுவான், சேட்டை பண்ணுவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட வச்சிருக்கலாம், தவறில்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, தமிழ்நாட்டில் பாருங்கள், அல்சேஷனுக்கு என்ன விலை, டாபர்மேனுக்கு என்ன விலை, ராட்வீலருக்கு என்ன விலை. ஆனால் 2 கால் உள்ள மனிதனுக்கு, அந்த வாக்காளனுக்கு 500 1000 இதை வச்சு அவனோட 5 வருட வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டு விட்டால் தமிழ்நாட்டு மக்கள் தாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும். ஓகே சார். அடுத்ததாக மயிலாடுதுறையிலிருந்து உமர் சையது கேட்கிறார். 2026 விசிகாவுக்கு வெறும் 8 இடங்கள் தானேமே, திருமாவின் தன்மானம் என்ன ஆகும்? ஏன் அவர் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்கிறாரு? ஏன் சார்? அவர் என்னம்மா, நீங்கள் திருப்பி படிங்க, எனக்கு சரியாக புரியல கேள்வி. 2026 உங்க விசிகாவுக்கு 8 இடங்கள் தானாமே, இதனால ஒரு தன்மானம் ரொம்ப இதாயிராதா அப்படின்னு அதான் இல்லாதது பொல்லாதது ஏன் சொல் தன்மா இல்லை. ஐயோ, நான் தன்மானம் இல்லாது போலாதுன்னு சொல்லைங்க. இன்னும் எவ்வளவுன்னு அறிவிக்காத போது எப்படி தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? நான் எவ்வளவு நேரடியாக நேர்மையாக பேசுறேன், அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. இல்லாததையும் பொல்லாததையும் ஏன் பேசுறீங்கன்னா, இது வரைக்கும் இன்னும் அறிவிக்கல. அறிவிச்சிட்டாங்களா? இல்லை, பேசிக்கிறாங்க. இப்படி இப்படி வரும், இப்படி வரலாம், இப்படிதான் வந்து முடிவெடுக்க போறாங்க, இப்படிலாம் பேசுறாங்க. அது என்னன்னு தெரியறதுக்கு முன்னால இல்லாததையும் பொல்லாததையும் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அவ்வளோதானே தவிர நீங்கள் உடனே ஏதாவது ஒரு வம்பில் மாட்டி விட்றாதீங்க. நான் வந்து தன்மானம்னு சொன்னது வந்து இல்லாததும் பொல்லாததுன்னு சொன்னார் சாரு அப்படின்னு சொல்லி தேவையில்லாதெல்லாம் வம்பு பண்ணி விட்றாதீங்க. அது வந்து இப்போ கூட இப்போ சொல்கிறாங்க, இப்போ சமீபத்தில் வந்து செய்திகள் வந்து திமுகவுக்கு 160 சீட்டாக, காங்கிரஸுக்கு 30. ஆனால் காங்கிரஸ் அங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க, அது தெரில, தேவைக்காலையும் பேசிகிட்டு இருக்காங்க. விசிகாவுக்கு 8ன்னு பேசுகிறாங்க. மார்க்சிஸ்டுக்கு 6, கம்யூனிஸ்டுக்கு 6, மதிமுக 12 கேட்டுட்ருக்காரு, 5. அப்புறம் மக்கள் நீதி மையத்துக்கு 5. சரி. அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு 3, அப்புறம் கோமுக 3, ஜவஹர்லால் 2, வேல்முருகன் 1, தமிமுன் அன்சாரி 1, எஸ்டிபிஐ 1, ஆதித்தமிழர் பேரணி 1, கருணாஸுக்கு 1, தனியரசு 1. இதில் கோமுகாலேருந்து ஆரம்பித்து இவங்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஒரு 11, இந்த 3 2 1லாம் வரதெல்லாம் 11 சீட்டு உதயசூரியன் கணக்கிலேயே வந்துடும் அந்த சின்னம். இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சாதிகள்லாம் பார்த்து தானே கொடுத்தாகணும். இல்லை, ஆக நம்ம ஏதோ ஒரு வகையில் பிரிக்கிறாங்க. இதில் என்ன உங்களுக்கு பார்க்கணும், நம்ம நிறையா வந்து சாதி இது பார்க்கணும். அந்த சாதி எந்த சாதிக்கு எவ்வளோ கொடுக்குறது. நீங்கள் விசிகாவுக்கு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு பட்டியல் சமுதாயத்துக்கு என்ன வச்சுருக்கோமோ அவ்வளோதான். கூட ரவிக்குமார் எம்பி பேசலையா, இந்தியாவிலேயே அதிகமாக வன்கொடுமை வந்து பட்டியலினத்திற்கு எதிராக வந்து தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அதுலேயும் தண்டனை வாங்கி கொடுக்கும், அந்த தண்டனை பெற்றுத்தரும் விகிதம் வந்து 12% தான். உத்தரப்பிரதேசத்தில் 38, அங்கே 34, இங்கே 32, இங்கே 12% தான் பேசியிருக்காரு. இப்போ பட்டியலினத்துக்கு நம்ம எப்போவுமே இப்போ கூட பாருங்கள், சமீபத்தில் உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட புதிய திராவிட கழகம்னு யாரோ ஒருத்தர் ஆரம்பித்தார். ஆமாம். அதில் வந்து அந்த விழாவில் பேசும்போது அவர் பேர் ராஜ் கவுண்டர்னு ஒருத்தர்.
அதில் ஒரு 25 நிமிஷத்தில் வந்து 19 தடவை ராஜ்கவுண்டர் அவர்கள் ராஜ்கவுண்டர் பேர் சொன்னோம். ஆனால் நாங்கள் தான் சாதி ஒழிப்பை யார் வந்து தமிழ்நாட்டில் முன்னெடுத்து சாதி ஒழிப்புக்கு ஏற்பாடு செய்தார்? ஈரோட்டு பெரியவர். ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அதாவது 1900 இந்த சாதி ஒழிப்பு பார்த்தீங்கன்னா 1972 திருப்பூர் பெருமாநல்லூர், 1970 நினைக்கிறேன், 70 அந்த வகையில். அங்கே வந்து குச்சிக்கிழங்கு சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. பஞ்சம் தமிழ்நாட்டில், சோத்துக்கு வழி இல்லாத பஞ்சம். அப்போ குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய நிலைமைக்கு விவசாயிகள் இருக்காங்க. அவங்க போராடுறாங்க. இப்போ போராடும்போது அவர்களை வந்து போராட்டத்தில் திமுக ஆட்சி போலீஸாரால் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அவங்க பேர் ராமசாமி கவுண்டர், மாரப்ப கவுண்டர், ஆய் கவுண்டர். இன்றைக்கி அங்கே வந்து கல்வெட்டு, அவங்க நினைவு கல்வெட்டு வச்சுருக்காங்க. அந்த சமயத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்டாங்க. 3 பேர் இறந்து போயிட்டாங்க விவசாயிங்க. சோத்துக்கு வழியில் பஞ்சம் அப்படின்னு போராடினவங்க தானே. அவங்க இதில் துப்பாக்கி சூடு நடத்தி இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்குறாங்க. துப்பாக்கியிலிருந்து தோட்டா வராமல் மலர்களாக வரும் ஐயா கருணாநிதி பேசினார். பாரத ரத்னா கொடுக்கும்போது இதையும் சேர்த்து சொல்லுங்கள், இதுக்கும் சேர்த்து தான் பாரத ரத்னா கொடுக்கணும். அதே மாதிரி 1972 விவசாய நல ஜப்தி போராட்டம், ஜப்தி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம கும்முண்டி சிப்காட்டில் நடந்தது, அதிமுக ஆட்சியில் வந்து 8 வழி சாலைக்காக நடந்தது சேலத்தில். அந்த மாதிரி இதே சேலம் பெத்தநாயக்கநல்லூரில் 5 பேர் பலி. மாட்டு வண்டி போராட்டம் நடத்தினான். மாட்டு வண்டி போராட்டம்னா என்ன பண்ணால், மாட்டு வண்டியில் எல்லாரும் இங்கேருந்து ஒரு ஊர்வலம் மாதிரி போகிறாங்க. அதே மாதிரி மதுரை வேடசந்தூரில் ஒரு அங்கே நடந்திருக்கு. அப்புறம் நெல்லையில் வந்து நொச்சி ஓடைப்பட்டின்னு ஒரு இடத்துல இதே மாதிரி இந்த மாட்டு வண்டி போராட்டம் நடத்தினாங்க. 30,000 பேர் கைது செய்யப்பட்டு, 30,000 பேர் எவ்வளோ பெரிய கைது செய்யப்பட்டு அவர்கள் 3 மாதம் சிறை இருந்தார்கள். அப்புறம் அவங்களாம் வந்து இனிமேல் போராட்டத்திலலாம் எதுலையும் ஈடுபட மாட்டோம்னு சொல்லி எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களாம் விடுவிச்சாங்க. 20 பேர் எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். அந்த 20 பேர் வந்து சிறையிலே இருந்து உயிர் விட்டான்னா ரொம்ப வருஷம் பொறுத்து உயிர் விட்டான். உடனே உயிர் விட்டல. நீங்கள் இப்போ கூட வந்து விவசாயிகள் வந்து நாடு தழுவிய கருப்பு கொடி போராட்டம், நாடு தழுவியன்னா தமிழ்நாட்டில் கருப்பு கொடி போராட்டம் பண்ணுறாங்க விவசாயிகள். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? விவசாயிகளுக்கான ஆட்சி தமிழ்நாட்டு திமுக ஆட்சி என்பது விவசாயிகளுக்கான ஆட்சி அப்படின்னு பேசுகிறீங்க. விவசாயிகள்னு பார்த்தாலும் இவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்காங்க. சாதி ரீதியாக பார்த்தாலும் அவ்வளோலாம் அக்கிரமம் பண்ணிட்டு இந்த கவுண்டர்களுக்கெல்லாம் நினையாது அவங்களுக்கெல்லாம் கல்வெட்டு வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டு தோட்டாவில் வந்து தோட்டா தான் வரும், துப்பாக்கி மலர்களாக வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ராஜ்கவுண்டர் எப்படி வந்து நம் மக்களை வந்து ஏமாற்றி வருகிறார்கள் இந்த திராவிடம்ங்கிறதுக்காக சொல்கிறோம். ஓகே சார். அடுத்ததாக ஸ்ரீரங்கத்திலிருந்து மைத்திலி ராகவன் கேட்கிறார். டென்னிஸ் வீரர் ஜோகோவிச் செர்பியாவின் 22 பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு சுமார் 6 கோடி ரூபாய் செலவில் தன் 7 வயது மகனுடன் சென்று மதிய உணவு அன்னதானம் செய்துள்ளாரே. ஏன்னா டென்னிஸில் வந்து ஜோகோவிச் என்பவர் வந்து உலக புகழ் பெற்றவர் மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து $1 மில்லியன் அப்படிங்கிற வகையில் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு பண வருமானம் வரும். அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆண்டுக்கு வந்து 500 கோடி 1000 கோடி வருமானம் ஈட்டக்கூடியவர்கள். அதில் வந்து ஒரு 7 கோடினா கூட அதுவும் வந்து ஒன்றும் சாதாரண பணம் இல்லை. அதில் முக்கியமான விஷயம் கவனிச்சிங்கன்னா, போய் இல்லாதவர்கள் ஏழைப்பட்டவர்களுக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்காரு. போடும்போது அவருடைய பையனை கூப்பிட்டு போய் 7 வயது பையனை கூட்டு, ஸ்டீஃபன்னா என்னமோ பேர், அந்த பையன் பேர், அந்த பையனையும் கூப்பிட்டு போயிருக்காரு. இப்படி இல்லவோ வந்து ஒரு நம்ம எதிர்கால தலைமுறையை வளர்க்க வேணும். நீங்கள் கோடிகளில் சம்பாதிக்கலாம். உங்கள் சம்பாத்தியத்திலிருந்து அன்னதானம், ஊரில் கோயிலில் வந்து உண்டியலில் பணம் போட்டவனை வந்து அந்த காசை எடுத்து கடவுளே இல்லைன்னு சொன்ன அறிஞர் அண்ணாதுரையுடைய பிறந்த நாளைக்கு அன்னதானம் போடுற திராவிடம், அந்த மாதிரி அன்னதானம் இல்லை.
இந்த அன்னதானம் வந்து அவர் சம்பாதித்ததிலிருந்து ஏழை மக்களுக்கு அவராக போய் தனிப்பட்ட முறையில் போகும்போது அவர் மட்டும் போய் கூட கொடுத்துருக்கலாம், இல்லை அவர் போகவே வேண்டியது இல்லை. அங்கே அன்னதானம் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி 7 கோடி ஒரு 7 கோடினா அது எவ்வளோ உண்டோ அந்த அவ்வளோ பணத்தை கொடுத்து போட சொல்லியிருக்கலாம். பெரிதாக ஜோக்கோவிச்சோட கட் அவுட் ஒன்று போட்டு 10 இடத்துல ஒரு பேனர் போட்டு ஃப்ளெக்ஸிலாம் போட்டு அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணல அவர். அவருக்கு திராவிடம் தெரியல. அவருக்கு 7 வயசு பையனை கூட்டு போனார். அந்த பையன் கையால் உணவு பரிமாற சொன்னார். அந்த பையன் சொன்னான், அந்த 7 வயசு பையன், என்னுடைய நீ போட்டியே ஏன்னா என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு எங்கள் அப்பா கிட்ட நான் வந்து கேட்பேன், ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டல், அவங்க அப்பா பல 100 கோடிகள் பல 1000 கோடிகள் சம்பாதிக்கிறவர், அவர்கிட்ட எனக்கு இந்த ஹோட்டலில் தான்ப்பா இன்றைக்கி எனக்கு பர்த்டே ட்ரீட் வேணும்னு கேட்டால் பார்ட்டி கொடுக்க போகிறார். அன்றைக்கி நான் வந்து விருந்துலாம் சாப்பிடுவேன், எனக்கு என்ன விருந்து வேணுமோ அதை எங்கள் அப்பா அம்மா வாங்கி தருவாங்க, சாப்பிடுவேன். ஆனால் அதே மாதிரி இந்த மாதிரி ஏழை பசங்க இன்றைக்கி தான் வந்து பார்க்கும்போது நான் எவ்வளவு கொடுத்து வச்சவன், இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. சொல்கிறது யார்? எதேச்சும் அங்கே வந்து நிருபர் கேட்கும்போது 7 வயசு பையன் சொல்கிறான், என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கெல்லாம் போய் நான் விருந்து சாப்பிட்டேன் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம், அன்னைக்கை விட இன்னைக்கு தான் நான் வந்து அதிகமாக சந்தோஷமாக இருக்கேன். பிள்ளைய வளர்த்தா இப்படி வளர்க்கணுங்க. ஊராங்காசில் வந்து பண்ணி அன்னதானம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து இனிஷியல் போட்டுக்கிறது, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதெல்லாம் பண்ணுறதை விட இப்படி இருக்கணும் வாழ்க ஜோகோவிச் போன்றவர்கள். அடுத்ததாக கம்பத்திலிருந்து காளிதாஸ் கேட்கிறார், உயர்நீதிமன்றத்தில் அதிக குழப்பம் உள்ளது என்கிறதே உச்சநீதிமன்றம். இது இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துலையா இல்லை கரூர் விஷயத்தில்? கரூர் விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிகமாக குழப்பம் இந்த விஷயத்தில் இந்த விவகாரத்தில் நிலவுகிறதுன்னு சொல்லி. நார்மலாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு 10 அர்த்தம் இருக்கும். அவர்கள் சொல்லுவது நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. அவங்க எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் வந்து நெறிமுறையெல்லாம் வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான நெறிமுறைகள் வேணும்னு ஒருத்தர் வந்து சிவில் பெட்டிஷன் போடுகிறார். இந்த சிவில் பெட்டிஷனை ஹைகோர்ட் பதிவாளர் ரிஜிஸ்ட்ரார் அவர் தான் வந்து எந்த ஜட்ஜிக்கிட்ட போகணுன்னு அதை பார்த்து ஆய்வு பண்ணி அது அந்த வகையில் கம்பெனி லா தனி, சிவில் தனி, ரிட்டு தனி, பெயில் தனி, இப்படி நிறையா இருக்குது. ஒரு ஜட்ஜுக்கு ஒரு அலாட்மெண்ட், அந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ரோஸ்டர்னு சொல்லக்கூடிய அலாட்மெண்ட் அந்த ஒதுக்குமுறை. இது எந்த ஜட்ஜுக்கு வரும் அந்த சப்ஜெக்ட் மேட்டரை பார்த்துட்டு அங்கே அனுப்பணும். இது எங்கே போகணும்? சிவில் மேட்டர். என்ன கேட்குறாங்க? பொதுநல வழக்கு. எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக ஒரு நெறிமுறையை வகுக்கணும். இந்த கட்சிக்கு மட்டும் 84 நிபந்தனை, திமுக வந்து இளைஞர் அணி நடத்தணும்னா அதில் வந்து அதுக்கு வந்து நிபந்தனைகளே கிடையாது, இல்லை என்ன நிபந்தனைகள் என்றே வெளியே தெரியாது, இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு பொது நெறிமுறை வேணும்னு கேட்குறாரு. இது எங்கே வரும்? சிவிலில் தான் வரும். இதில் ஒன்றும் கிரிமினலுக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஆமாம். இப்போ ஒரு கிரிமினல் பார்க்குற ஒரு ஜட்ஜு, ஒரு குறிப்பிட்ட ஜட்ஜு அவர்கிட்ட அனுப்புகிறார், அவர்கிட்ட போகுது. ஏன் போகுது தெரியல. இந்த கேள்வியை நான் கேட்டிருந்தா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து எங்கள் வீட்டில் கதவு தட்டுவீங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் கேட்டது, அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதே. அந்த பதிவாளருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு ஷோகாஸ் நோட்டீஸ் கேட்டது மட்டும் இல்லாமல் இப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து பதில் சொல்லலையா என்னன்னு தெரியல, அவரையும் வந்து அந்த வழக்கில் வந்து சேர்க்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. அப்படி போடும்போது தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கு. ஏன் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ் இந்த ஜட்ஜுக்கிட்ட போனால் நெறிமுறை பற்றி தானே கேட்டிருக்காங்க, நெறிமுறை தானே கொடுக்கணும். விஜய்க்கு வந்து தலைமை பண்பில்லை, கட்சி நடத்துகிற அளவுக்கு தலைமை பண்பில்லை, இப்படியா கட்சி நடத்துவதுன்னு அவர் அந்த ஜட்ஜி கேட்டார். அவர் என்ன கருத்தோட்டத்தில் கேட்டாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கேட்டதை யார் வந்து ஆட்சேபித்தது? உச்சநீதிமன்றம் ஆட்சேபித்தது. இவர் ஏன் இதை பேசினார்? இதை ஒரு யூடியூபர் பேசினார், அவரை பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க. ஆமாம், இந்த வரதராஜன். ஆனால் உச்சநீதிமன்றம் பேசிச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதே தான் அவங்களுக்கு சொன்னாங்க. அப்போ அவர் கேட்ட கேள்வி சரியானது தான். இத்தனைக்கும் அவர் வந்து அந்த நீதிபதியை வந்து பர்சனலாக எதுவும் விமர்சனம் பண்ணலை, இருந்தாலும் அவருக்கு 1 மாதம் சிறையில் வைத்தார்கள்.
அப்போ இங்கே குழப்பங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னால் தவறுகள் நிறைய நடைபெறுகிறது தான் நம்ம அதை அர்த்தம் கொள்ள வேண்டியிருக்கு. தவறுகள் நடைபெறுகின்றன, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து நேயர்களுடைய பொதுமக்கள் வாக்காளர்களுடைய யூகத்துக்கே நம்ம விட்டுடுவோம். விஜய் வந்து இன்னும் அரசியல் முதிர்ச்சி அவருக்கு இன்னும் பத்தலை, அந்த கட்டமைப்பு இன்னும் சரியாக இல்லை என்பதில் நாமும் கருத்து தெரிவித்திருக்கிறோம். அதே சமயத்தில் நம்ம மீடியாவில் வந்து அவருக்கு அது சொல்வது என்ன சொல்லணும்னா, நல்லா வராரு, நல்ல கூட்டம் வருது, எதிர்காலம் நல்லா இருக்கு, கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தினா நல்லா வரணும். விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தார் நம்ம கேட்கல, வந்துட்டாரு, கொஞ்சம் இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் சொல்றோம். அதை மாதிரி. ஆனால் 84 கண்டிஷன் போட்டாங்கல்ல. இப்போ இளைஞர் அணி நடந்தது திருவண்ணாமலையில், உதயநிதி அவர் திராவிட விழான்னா அதாங்க, இவங்களை மாதிரி விழா நடத்த முடியாதுங்க. பாருங்க, முன்னாலேயே ஒரு விழாவில் ஞாபகம் இருக்கலாம், நிறைய விழாக்கள்லாம் திமுக நடத்தி முடித்தோன்னு போகும்போது ஒரு விழாவில் வந்து அந்த வாழைத்தாரிலேருந்து வாழைக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான் வீட்டுக்கு, வாழைப்பழமும் வாழைக்காயை. இன்னொரு விழாவில் பார்த்தீங்கன்னா, வீடியோவில் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சவொடனே சேரெல்லாம் தூக்கி தலையில் வச்சுட்டு போயிட்டான். பாவம், பிளாஸ்டிக் சேர் எவனோ வாடகை கொடுத்துருக்கான். அவன் திரும்பி வரலன்னா அவன் கட்சியில் வந்து கேட்க போகிறான், ஏன்னா கொடுத்துருவா போகிறாங்க, அப்புறம் பின்னால் பார்த்துக்கலாம். இந்த கட்சிகள்கிட்ட வாடகைக்கு விடுறது, இந்த வியாபாரம் பண்ணுறதுல ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, பணம் வரலைன்னா கேட்க முடியாது. சேரெல்லாம் தலையில் தூக்கி வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். கட்சிக்காரன் கொடுக்க போகிறான், அதை வாடகைக்கு கொடுத்தவன் அவன் கதை காலி, அதோட அவன் வியாபாரம் அன்னையோடு முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி ஒரு 500 பிளாஸ்டிக் சேர் போச்சுன்னு வச்சுங்க, அவன் கதி என்னாச்சு. இப்போ நேற்று இளைஞர் அணி திருவண்ணாமலை நடந்துச்சுல்ல, அதில் ஒரு வீடியோ வந்துச்சு. இந்த பெரிய அண்டாவில் வந்து பிரியாணி போடுறாங்க, பிரியாணியோட அண்டாவோட வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அதாவது அன்னதான் எல்லாருக்கும் பிரியாணி பொட்டலெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னால், சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடியே அண்டா சில பேர் வந்து பிரியாணியோட தூக்கிட்டு போகிறான், சில பேர் காடி அண்டா, அது பெருசாக இருக்குது அந்த அலுமினியத்தில், அந்த அண்டாவை தூக்கிட்டு போகிறான். இங்கேருந்து பாத்திரங்கள்லாம் தூக்கிட்டு போகிறான், வாட்டர் கேனெல்லாம் தூக்கிட்டு போகிறான். இதெல்லாம் வந்து வீடியோவில் பதிவாயிருக்கு. ஆனால் திருவண்ணாமலை உடனே வந்து காவல்துறை இரும்பு கரங்கள் வச்சு செயல்படுறோமா இல்லையா, முதல்வர் சொல்லியிருக்காரா இல்லையா, உடனடியாக வந்து உத்தரவு போட்டு இந்த மாதிரி வந்து யாராவது வீடியோக்களோ இதுவோ பதிவு பண்ண அதை வீடியோ எடுத்துட்டான். இவங்க எடுத்துன்னு போகிறதெல்லாம், இந்த அண்டா குண்டாலாம் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம், பிரியாணிலாம் எடுத்துகிட்டு இதை யாராவது வீடியோவில் போட்டால் அவன் மேலே நடவடிக்கை எடு, போட்டு தான் அதை டெலீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆக சேராக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவான், வாழைக்காயாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவான், பிரியாணி அண்டாவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவான், பிரியாணி இல்லாத அண்டாவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவான். என்ன ஒரு கட்டுப்பாடு பாருங்கள். அதாவது நம்ம அந்த திராவிடத்துடைய அந்த கட்டுப்பாடு, அந்த ஒழுக்கம், அதை நினைத்து நம்ம வந்து சிலிர்க்கிறோம். அடுத்ததாக மதுரையிலிருந்து சேகர் கேட்கிறார், அம்பானியின் ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழ்நாட்டில் திரைப்படங்கள் சீரியஸ்களில் 4000 கோடி முதலீடு செய்யும் MOUவில் முதல்வர் துணை முதல்வர் கையெழுத்திட்டு இருக்கிறார்களே. அம்பானி என்பவர் ஒரு தொழிலதிபர். தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் பார்க்கணும். ரெட் ஜெயண்ட் வந்து தான் வந்து அந்த திரைப்படங்கள்லாம் வந்து வெளியிடணும். ஏற்கனவே 95% மேலே ரெட் ஜெயண்ட்டை தாண்டி யாரும் வந்து இங்கே படம் ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிற நிலைமை இருக்குது. அப்போ அவங்க 4000 கோடி போட்டு படம் எடுத்தாங்கன்னா அந்த படம்லாம் யார் ரிலீஸ் பண்ணணும்? நீங்கள் கேட்பீங்க, என்னங்க ரெட் ஜெயண்ட்ன்றது ஒரு தனியார் நிறுவனம், தமிழக அரசோட MOU போடுறாங்களே எதுக்குன்னு. அம்பானி அதானி லெவலில் வந்து அவங்களுக்கு தெரியாத அரசியல் தெரியாமையா இவ்வளோ நாள் வளர்ந்துருக்காங்க? எத்தனையோ பிரதமர்கள், எத்தனையோ முதல்வர்களை பார்த்து அவங்கெல்லாம் பார்த்து அவங்கக்கிட்ட டீல் பண்ணி இவங்க வந்து இன்னும் வந்து கோலோச்சி வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அரசியல் புரியாதா? தமிழ்நாடு அரசோடு நம்ம வந்து ஒரு MOU போட்டால் கிட்டத்தட்ட அது ரெட் ஜெயண்டோட போட்ட மாதிரி தானே அர்த்தம். ரெட் ஜெயண்ட் வேறு, திமுக வேறு, திமுக அரசு வேறு அப்படின்னு உங்களையும் என்னைய மாதிரி நினைக்கிறதுக்கு அவங்க என்ன கேணையர்களா? அம்பானி அதானி போன்றவர்கள். இது அம்பானி ஜியோ, அவர்கள் சரியாக புரிந்து அந்த உணர்வோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்தாக திருச்சியிலிருந்து குமார் கேட்கிறார்,
தமிழ்நாட்டில் எத்தனை பல்கலைக்கழகங்களுக்கு வஉசி பெயர் வைத்துள்ளீர்கள் என்று வஉசியின் பேத்தி கொதித்தெழுந்திருக்கிறாரே. அம்மா அந்த அம்மா பேர் மரகத மீனாட்சி ராஜாவே நம்ம பேர். அது திருச்சி சிவா போய் பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து கமலா நேரு பேரில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பூங்கா வச்சுருக்கோம், நீங்கள் வந்து வஉசி பேரில் எவ்வளோ பேரில் நீங்கள் வந்து வஉசி பேரில் வந்து வடநாட்டில் வந்து பூங்கா வச்சுருக்கீங்களா, ஏதாவது கட்டுறதுக்கு பேர் வச்சுருக்கீங்க, நூலகம் வச்சுருக்கீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ உவே சாமிநாதையர் பேரில் தமிழ் தாத்தா, மறைமலை அடிகள் பேரில், திருவிக்கா பேரில், இப்படின்னா பொதுவாக தமிழ் அறிஞர்கள் சொல்கிறோம், மகாகவி பாரதி பேரில், பாரதிதாசன் பேரில், இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. இங்கே பேர்லெல்லாம் நூலகங்கள்லாம் வச்சுருக்கீங்களா? இங்கே ஒரு இது நூலகம் கட்டினா கலைஞர் நூலகம், ஆஸ்பத்திரி கட்டினா அது வந்து கலைஞர் ஆஸ்பத்திரி சொல்லக்கூடாது. பொது கழிப்பறை ஒன்று அதுக்கு மட்டும்தான் கலைஞர் பேர் வைக்கலை, வேண்டான்னு பார்த்து போனால் போதுன்னு விட்டுட்டாங்க. ஏன்னா எந்த கட்டடமாக இருந்தாலும் நீங்கள் கலைஞர் பேர் வைக்கிறீங்க, வஉசி அது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் போய் நீங்கள் திருநெல்வேலியில் என்னையா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நல்ல நியாயமான கேள்வி. அவர் ஒட்டப்படாரம் யார்? இவர் வஉசி. அதான் திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அரசு பஸ் ஸ்டாண்டு அது யார் பேர் வச்சுருக்கீங்க? ஈவேரா. ஆமாம், ஈவேரா பேர் வச்சுருக்கீங்க. அவர் ஊர் எது? ஈரோடு. ஈரோட்டில் வச்சிங்கன்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. அவர் ஏதோ சமூக நீதிக்காக போராடினார் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இங்கே திருநெல்வேலிக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இல்லைன்றதை விட திருநெல்வேலிக்கு சம்மந்தம் உள்ளவங்களா பார்த்து அந்த பேர். அப்போ வஉசியை விட வேறு யார் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தவர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வஉசி, இல்லை மகாகவி பாரதி, இவங்கெல்லாம் சொல்லலாம். இவங்க யார் பேராவது வச்சிருக்கலாம்ல. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் ஈவேரா பேர் வைப்பீங்களா? அங்கே போய் பாராளுமன்றத்தில் வந்து வஉசி பேரை வடநாட்டில் ஏன் வைக்கலன்னு கேள்வி கேட்பீங்களா? திருச்சி சிவா அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு புரியுது இல்லை? உங்களுக்கு கரெக்டாக புரியலன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சமயத்தில் உங்களுக்கு அந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த சசிகலா புஷ்பான்னு ஒரு அம்மாவுக்கு வந்து தலை சீவி விட்டுருந்தார் உட்கார வச்சு, அந்த திருச்சி சிவா. அந்த தலை சீவும் போதே அந்த தமிழ் உணர்வுடன் அவர் தலை சீவினார்னு பார்த்தா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த திருச்சி சிவா பாராளுமன்றத்தில் போய் என்ன கேள்வி கேட்குறாரு? ஏன் வஉசி பேரை வடநாட்டில் வைக்கலன்னு. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் ஏன் நீ வைக்கல? இதைத்தான் அந்த அம்மா வந்து நம்ம கொஞ்சம் வெளிப்படையாக கேட்குறோம். அந்த அம்மா வந்து அதே ஒரு வருத்தத்துடன் கேட்டாங்க. அதே மாதிரி கேட்டாங்க. அது ஏன் வைக்கலைன்னா அவங்க வேற ஒரு கண்ணோட்டத்தில் சொல்கிறாங்க. அவர் காந்தியடிகளுக்கு வந்து ஜால்ரா போடாதனால அவர் பேர் வைக்காமல் இருந்திருப்பாங்க வடநாட்டில். அது வடநாட்டு அரசியல், இங்கே திராவிட அரசியல் மாதிரி அங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால், லோகமானிய திலகர், அரவிந்தர், சித்தரஞ்சன் தாஸ், குதிராம் போஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங்கு, சந்திரசேகர் ஆசாத், உத்தம் சிங், இப்பெல்லாம் இவங்கெல்லாம் சுதந்திரத்துக்காக தான் பாடுபட்டாங்க, உயிர் கொடுத்தாங்க. அவங்க பேரை எங்கேயாவது வச்சுருக்கீங்க? அவன் சொல்கிற பேர்லாம் கேட்டால் உங்களுக்கு என்னமோ ஏதோ மார்வாடி பேராக சொல்கிறாரு சாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன் வைக்கல அப்படின்னா இவங்கெல்லாம் இந்த காந்தி மாதிரி ராட்டினம் சுற்றலை, சரிங்களா? நேரு மாதிரி அவர் வீட்லேயே வீட்டு சிறையிலேயே இருந்துட்டு சுவிட்சர்லாந்து போட்டு ஜாலியாக ஒரு 15 நாள் போயிட்டு வந்து வீட்டு சிறையில் மறுபடியும் வந்து அந்த மாதிரி வந்து தேசத்திற்காக பாடுபடலை. இப்போ கூட சொல்லுவாங்க காந்தி கணக்குன்றது, அது உங்களுக்கு ஏற்கனவே பேசியிருக்கோம். அங்கேருந்து தென்னாப்பிரிக்காலேருந்து தமிழர்கள் வந்து வஉசி கஷ்டப்படுறாரு, ஜெயிலேருந்து வந்து கெரசின் பங்க் வச்சு மண்ணடியில் வச்சுருந்தாரு, ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாரு, கப்பல்லாம் வச்சுருந்தாரு, பரம்பரையாக பணக்காரர் இருந்தாள், சொத்தெல்லாம் விற்றுவிட்டார் தேசத்துக்காக. அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி 5000, அப்போ 5000 ரூபா வசூல் பண்ணி காந்தி கிட்ட கொடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப நாளாக கொடுக்கவே இல்லையா, 3-4 தடவை அவர் போய் கேட்டவுடனே நான் என்ன கொடுக்காமையா போயிடுவேன், என்னை நம்ப மாட்டியா, கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதாக சில தகவல்கள். அவர்கிட்ட வாங்கிறதுக்குள்ள இவருக்கு ரொம்ப சிரமப்பட்ட ஆளாகவும், அப்புறம் யாரோ தலையிட்டு வாங்கி கொடுத்தாங்களோ இல்லை கடைசி வரைக்கும் அது கொடுக்கவே இல்லைன்னோ சொல்லுவாங்க. அதனால தான் வந்து நீங்கள் யாருக்காக கடன் கொடுத்துட்டா அவன்கிட்ட போய் கேட்டா, என்னையா நான் என்ன தராமையா போயிடுவேன், என் பேரில் அவ்வளோ கூட நம்பிக்கை இல்லையா, தருவேன்யா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பானே தவிர கடைசி வரைக்கும் தரமாட்டான். அந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் பேர் காந்தி கணக்குன்னு வந்ததே வந்து இதனால தான் சொல்லி ஒரு கதை உண்டு. அந்த கதை உண்மையா இல்லையா என்று நமக்கு தெரியாது.
அப்ப அந்த அம்மா வவுசுடைய பேத்தி வந்து இதை கேட்டிருக்காங்க. கேட்டது நியாயம்தான். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு யார் பேரையே வைக்கிறீங்க, வவுசி பேர் வைக்கல, வச்சிருக்கணும். நீங்க போய் வடநாட்டுல ஏன் வைக்கலன்னு கேள்வி கேட்கறதுக்கு வெக்கமா இல்லையா? அவ்வளவுதான். ஓகே சார். அடுத்ததாக ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதன் கேட்கிறார். பறை இசையை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து உலக அளவில் பரப்ப வேண்டும் என்கிறாரே ஆளுநர் ரவி. அவர் ஏதோ முடிவில் வந்துட்டு அவர் முடிவில் இருக்கார் அவரு. இல்ல அதாவது பறை இசையை வந்து பறையர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள்தான் ஆதி தமிழர்கள் என்பதற்கான வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. இப்போ வந்து இன்னைக்கு வந்து பூணூல் அணிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி பிராமணர்கள் தான் பூணூல் அணிந்தவர்கள். நீங்கள் பழைய இலக்கியங்கள் அந்த இதெல்லாம் தமிழ் நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய நூல்களில் என்கிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி பேசுனா தனியாக ஒரு எபிசோடு பேசுகிற அளவுக்கு மேட்ரு என்கிட்ட இருக்குது. பூணூல் அணிந்தவர்கள் வந்து பறையர்கள் பூணூல் அணிந்திருந்தார்கள் அந்த காலத்தில், பழந்தமிழர் காலத்தில். மற்ற சாதியினரும் பல சாதியினர் வந்து தொழில் செய்பவர்கள், கலை தொழில் செய்பவர்கள், விஸ்வகர்மா, ஆசாரி, இப்படி பல சாதியினர் பூணூல் அணிந்திருந்தார்கள். அந்த பூணூல் என்பது ஒரு அறிவின் அடையாளமாக இருந்தது. நான் இப்போ பூணூலை இங்கே கொண்டு வந்தது என்னன்னா, இந்த பறையர் இல்லை வந்து பறை இசை என்பது வந்து ஏதோ அது இன்னைக்கு வந்தது தான் அப்படின்ற ஒரு இதில் சொல்லக்கூடாது. யாராவது இறந்து போயிட்டா அந்த சமயத்தில் அடிக்கிறாங்களே, அதுதான் அந்த பறைன்னு இல்லை. ஆதி காலத்தில் வந்து சோழ சேர பாண்டியர் பல்லவர் காலத்தில் வந்து ஒரு ஜீவோ போடுறது பறை தான். ஜீவோன்னா கவர்மெண்ட் ஆர்டர். ஆமாம். அதை அறிவிப்பது எப்படின்னா, அந்த கோட்டைக்கு மேலே வந்து பெரிய பறை இருக்கும். அதில் வந்து இந்த அதுக்குன்னே இருப்பார், அவர் தான் பறையர். பறை மூலமாக அறிவிப்பவர் தான் பறையர். பறை மூலமாக இதனால் இந்த நாட்டு மக்கள், சோழ நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம ஜியோ இஷ்யூ பண்ணது வந்து இந்த பறை தான். ஆக அரசு நிர்வாகமே இந்த பறையை வைத்து தான் நடைபெற்றது. ஒரு அரசு நிர்வாகத்தை இருந்து மக்களிடம் கொண்டு சென்றது பறை. அந்த பறை இசை என்பதை அதை மேலும் ஆய்ந்து இதை வந்து மக்களிடம் சர்வதேசத்திலும் கொண்டு போக வேண்டும்னு யார் சொல்றாரு? பீகாரில் இருந்து வந்த ஆளுநர். அது ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் என்று அடிக்கடி அவரை பழித்து காண்பிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒருவர் சொல்கிறார். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? தமிழர்கள்லாம் பண்ணியிருக்கணும். அதை வந்து அங்கிருந்து வந்து அவர் பண்ணாரு. அதை பெருமைப்படுறதை விட்டுட்டு நீங்க அதை சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த விஷயத்தை அவர் வெளிக்கொண்டு வந்தது நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். ஓகே சார். அடுத்ததாக நெல்லையிலிருந்து செல்லப்பாண்டி கேட்கிறார். பள்ளிக்கூடங்களில் திருநாய்களை விரட்டுவதற்காக ஒரு ஆசிரியரை நியமிக்கும்படி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாமே. ஏற்கனவே ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் 3-4 மாதம் கொடுக்கலங்கிறாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்கெல்லாம். அவங்க வந்து இந்த ஜாக்டோஜியோ டிட்டோ ஜாக்குன்னு அதில் இந்த ஜாக்டோஜிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க, அவங்க வந்து இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், அவங்க போராட்டத்தில் போவேன் ஏதோ அப்படின்னு சொல்லி இந்த மாதம் 12ஆம் தேதி ஜனவரியிலேருந்து ஏதோ ஒரு தேதியிலேருந்து போராட்டம், அவர்களுடைய பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, அதெல்லாம் அந்த பிரச்சனை, பிஎஃப் பிடிச்சதை வந்து அனுப்பாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அவன் ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் அவன் என்ன சொல்லித்தராங்கன்னு தெரியல. கல்வியுடைய நிலை, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு 50,000 பேர் ஃபெயில் ஆகிறான். வாத்தியாரில் பரீட்சை வச்சா தமிழில் 85,000 பேர் ஃபெயில் ஆகிறான். இந்த லட்சணத்தில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது? திருநாயெல்லாம் ரோட்டில் அங்கங்கே எல்லாரையும் கடிக்குது. அரசு இதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி பாதுகாப்பு கூடங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். அப்புறம் கண்ட இடத்துல பொதுமக்களும் வந்து திருநாய்க்கு வந்து உணவு வைக்கிறதுனால தான் அங்கங்கே அது அலையுது. இது சாத்தியத்தில் எவ்வளோ தூரம் நடக்கும் யதார்த்தத்தில்னு தெரியல. ஏன்னா மக்களும் வந்து ஒரு மனிதாபிமானத்தில் வந்து நாய்க்கு வந்து உணவு வைக்கிறது பழக்கத்தில் வைக்கிறாங்க, நல்ல எண்ணத்தில் தான் வைக்கிறாங்க. அது வேறு விதமான சிக்கல்களை உருவாக்குகிறது. இது ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த தெருமுனையில் ஒரு இடத்துல கொண்டு போய் சாப்பாடு போட்டு வரணும்னா போட மாட்டாங்க, வீட்டு வாசலில் தான் போடுவாங்க சௌகரியம். அப்போது இந்த திருநாய்களுக்கு வந்து உணவு போடணுன்னா மக்களுக்கு உணவு, ரேஷன் கடையில் உணவே வரமாட்டேங்குது மக்களுக்கு. திருநாய்க்கு வந்து அரசு உணவு போடும்னா அதுக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துட்டு அதில் காசை பார்த்துட்டு போயிடுவாங்களே தவிர வந்து திருநாய்க்கு வருமானு தெரியாது. 139 திருநாய்க்கு வந்து இந்த ஊசி போட்டதை, தடுப்பூசி போட்டு ஏதோ 16 கோடியோ 17 கோடியோ நம்ம பேசியிருக்கோம். அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளேயும் திருநாய் வராமல் இருக்கிறதுக்கு திருநாய் என்ன பண்ணும்?
ஸ்கூல் காம்பவுண்டெல்லாம் போய் அங்கங்கே படுத்திருக்கும். மாணவர்களை கடித்து விடும் ஆபத்து இருக்கிறது. கடித்திடவும் எல்லாம். அந்த தெருநாயை விரட்டுவதற்கு ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும். நியமிக்க வேண்டும்னா முழு நேர வேலையா இல்லை. யாராவது ஒரு ஆசிரியர் அந்த பொறுப்பை அவருடைய ஆசிரியர் பணியை தாண்டி ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படின்னு ஜீவோ போட்டிருக்காங்க. ஏங்க அவன் நாயை விரட்டுறதா ஆசிரியரோட வேலை? இதில் வேற வந்து கேட்டதுக்கு அது விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த சிஇஓ அந்த மாவட்டத்தில் தலைமை கல்வி அதிகாரி. இல்லை நீங்கள் பிடி டீச்சர், அதாவது ஃபிசிக்கல் இதுன்னு சொல்லுவாங்க, உடற்பயிற்சிக்கான எல்லாம் அந்த ஸ்கூலில் விளையாட்டுகளுக்கான வாத்தியார் ஒருத்தர் இருப்பார். அப்போல்லாம் அந்த பிடி கிளாஸ் எப்படா வரும்னு காத்திருப்போம். ஏன்னா போய் எல்லாம் விளையாடலாம் மைதானத்தில். இந்த பிடி டீச்சர் அந்த அந்த பிடி டீச்சர்களை நீங்கள் அவர்களுக்கு பெரிய வேலை பளு இருக்காது. இவங்களுக்கு இந்த சிலபஸை முடிக்கணும் போன வரணும்னு இருக்கும். அவங்களுக்கு அது கிடையாது. அவங்கள பயன்படுத்துங்க. தமிழ்நாட்டில் இன்னி தேதிக்கு 3000 பிடி டீச்சர் வேக்கன்சி காலியாக இருக்குது. காலி பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த பக்கம் காலி பண்ணிவிடுங்களை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் பிடி டீச்சரை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுப்பது. இது இவர்கள் அதான் ஏதோ ஒன்று ஹைகோர்ட் ஒன்று சொல்லுது, அதுக்கு நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு ஹைகோர்ட்டை திருப்திப்படுத்துறதுக்காக இதில் இந்த மைக்ரோ சிப் வைக்கணும்னு இப்போ வந்துட்டேன். அதாவது எல்லா நாயும் பதிவு பண்ணணும்னு சொல்லி முடிச்சுருவோம். எல்லா நாயும் வீட்டில் செல்ல நாயை வளர்ப்பவர்கள் அதை பதிவு செய்ய வேண்டும். இல்லைனா 5000 ரூபா ஃபைனு அது ஏதோ இருக்குது. நல்ல விஷயந்தான். திருநாயை வளர்ப்பவர்கள் அதை வெளியே எடுத்து போகும்போது அது அந்த செயின் போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு போகணும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க பொறுப்பேற்றுக்கணும். இதெல்லாம் இந்த விதிகள்லாம் நியாயம். அதுக்கு மைக்ரோ சிப் பொருத்தணும்னு சொல்லி வருது. நீங்கள் அந்த லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மைக்ரோ சிப் வச்சா அந்த மைக்ரோ சிப்பை வச்சு நாய் ஒன்று ஓடியாருது, யாருதுன்னு தெரியல. மைக்ரோ சிப்பை வச்சு பார்த்தா இந்த நாய்க்கு பேர், இந்த நாயுடைய ஓனர் பேர், அவருடைய ஃபோன் நம்பரு, முகவரி, அவருடைய ஆதார் எண், இவ்வளோ அந்த மைக்ரோ சிப்பில் தெரிஞ்சிடும். அப்போ அரசு இது யார் வீட்டு நாய் இன்னும் தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். தவறு நடந்தாதான்னு இல்லை, காணாமல் போகிற நாயை கூட கண்டுபிடிக்கிறதுக்கு. மைக்ரோ சிப்புக்கு ஒரு டெண்டர் திராவிடம் எங்கே வேலை செய்து பாருங்க. இந்த மைக்ரோ சிப்புக்கு ஒரு டெண்டர். இந்த டெண்டரில் ஸ்ரீ துர்கா மெடிக்கல் சொல்யூஷன் அப்படின்னு ஏதோ ஒரு கம்பெனி, நமக்கு வேண்டியவர்கள் கம்பெனி, திராவிட சிந்தனை உள்ளவர்கள் கம்பெனி. அந்த கம்பெனி 2 மாதம் முன்னால் இதே மாதிரி ஒரு டெண்டரில் தகுதியற்று பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டது. இப்போ அந்த டெண்டருக்கு இது யார் விட்டுருக்காங்க? கால்நடை அபிவிருத்தி கழகம்னு ஒன்று இருக்குது. அவங்க அதாவது தமிழ்நாடு அரசு மாநில அரசு சேர்ந்தது. அவங்க விடுற அந்த இதில் இந்த பிளாக் லிஸ்ட்டு இல்லை தடை செய்யப்பட்ட தகுதியற்றவர்களாக அறிவிக்கப்பட்ட இந்த துர்கா மெடிக்கல் சொல்யூஷனுக்கு இந்த டெண்டரை கொடுத்துருக்காங்க. இதற்கு எதிராக வேற ஒருத்தர் எக்ஸல் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் அதாவது உண்மையிலேயே இந்த டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. ஐயா, நாயெல்லாம் ரோட்டில் கடிக்குது, அதெல்லாம் பத்திரமா ஓரமாக பாதுகாப்பு கூடங்களில் வைங்க, அதுக்கு ஒரு விதிமுறைகள் வைங்க, அதை சரி பண்ணுங்கன்னா அதில் ஒரு டெண்டர் போட்டு அந்த டெண்டரில் நமக்கு வேண்டியவனை பார்த்து கொடுத்து தகுதியற்றவனுக்கு கொடுத்து அவனுக்கு கமிஷன் கொடுத்து இவங்களை திருத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த திருநாய்கள் நமக்கு புரிகிற அளவுக்கு திருநாய்களுக்கு புரிஞ்சதுன்னா திருநாய் போற வரவனெல்லாம் கடிக்காது, கடிக்க வேண்டியவர்களை கடிக்கும். ஓகே சார். அடுத்ததாக வேப்பம்பட்டியிலிருந்து வளர்மதி கேட்கிறாங்க, திமுகவை துடைத்தெறிவேன் என்று சொல்லும் அமித்ஷா போல 1000 அமித்ஷாக்களை திமுக கண்டிருக்கிறது என்கிறாரே வைகோ. அந்த 1000 பேர் அவர் சொல்றது 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் அந்த 1000 லிஸ்ட்ல யார் வச்சிருக்காருன்னு தெரியல. எனக்கு அதில் ஒன்று தெரியும் நிச்சயமா, 1000 அமித்ஷாக்களை கண்டிருக்கிறது திமுகன்னு வைகோ அவர்களே. ஏங்க இவர் தானே ஒரு காலத்தில் திமுகவை அழித்தே தீர்வேன், அது தீய சக்தி திமுகவை அழித்தால்தான் தமிழ்நாடே பிழைக்க முடியும் இப்படின்னு பேசிட்டு இருந்தவர். என் கல்லறையில் கூட கூட்டணி வைக்க மாட்டேன் இப்படியெல்லாம் பேசுறது யாரு? வைகோ தான். 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது, அழிக்க முடியாதுன்னு பேசுகிறார் பாருங்க. ஒரு காலத்தில் திமுகவை அழிப்பேன் என்று சொல்கிறவர். நம்ம வேற ஏதாவது ஒரு மேட்டர்னா சொல்லுவோம், நேகா இருந்தாலும் இப்படிலாம் பேசுகிறான், இப்படி பேசுறதுக்கு அவன் நாண்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஆனால் வைகோ அவர்கள் மீது எனக்கு இப்போவும் அன்பும் மரியாதையும் உண்டு.
அதனால் அந்த வார்த்தை நான் சொல்லலை. ம். அவர் வந்து இனிமேல் வந்து நடைப்பயணம் போகிறார்ல, அதுக்கு பதிலாக மௌன விரதம் இருந்தால் மக்கள் பயனடைவார்கள். ஓகே சார். அடுத்ததாக கிண்டியிலிருந்து சுரேஷ் கேட்கிறார், காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் சிலைகளில் 8.7 kg தங்கம் திருட்டாமே. ஆக்சுவலாக வந்து 2017 நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து திமுக ஆட்சின்னு சொல்லி நம்ம சொல்றதில் அர்த்தம் இல்லை. இது வந்து அதிமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு போல இருக்கு. அதில் வந்து உற்சவர்னு வரும் தனியாக கோயிலில். மூலவர்ன்றது மெயின் சாமி, உற்சவர்ன்றது முன்னால் வச்சுருப்பாங்க. அதுதான் ஏதாவது திருவிழாவில் வெளியில் ஊர்வலம் போகும்போது அது கற்சிலையை வந்து எடுக்க முடியாதுன்றதுனால இந்த உற்சவர் அநேகமாக இது பஞ்சலோகத்தில் இருக்கும், இல்லை தங்கத்தில் இருக்கும், அதை வேறு இதில் இருக்கும். இது தங்கத்தில் இருந்திருக்கிறது. அந்த இது வந்து ஏதோ ஒரு 2017 ஒட்டி 16-17 இங்கேயோ வந்து அதை வந்து ஏதோ சரி பண்ணிட்டு வர்றதுக்காக அதில் ஏதோ கொஞ்சம் நசுங்கி இருக்கும். ஏன்னா மெட்டல் தங்கமாக இருந்தாலும் நசுங்கக்கூடியது. அது சரி பண்ணிட்டு வர்றதுக்காக போகும்போது தங்கமாக போச்சு, வரும்போது டூப்ளிகேட் வந்துடுச்சு போல இருக்கு. இது அப்போவே கண்டுபிடிச்சி இது இப்போ அந்த வழக்கு வந்து விறுவிறுப்பாகி இப்பொழுது இவ்வளோ நாளாக விசாரணையிலேயே தூங்கிட்டு இருக்கு. எவ்வளோ கிலோ தங்கம்? 8.7 கிலோ தங்கம். இது வந்து திமுக நம்ம சொல்லலை. ஏன்னு கேட்டால் இது 2017க்கு முன்னால் நடந்ததுன்னா அந்த பீரியடில் வந்து அதிமுக அரசு இருந்தது. திராவிடம் என்று வரும்பொழுது அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அது கை வைக்கிறது, சாமி சிலையில் கை வைக்கிறது ஒன்றும் இல்லை. அந்த காலத்திலேயே வந்து திருச்செந்தூரில் வைரவேல் காணாமல் போய் அதுக்கப்புறம் சுப்பிரமணிய பிள்ளைன்னு அவர் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஏசியோ இஓ அவர் வந்து திடீரென்று தற்கொலை செய்து கொண்டார். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சாதிக் பாட்ஷா மாதிரி தற்கொலை செய்து கொண்டார். அப்படின்னா உங்களுக்கு புரியும் இந்த எப்படிப்பட்ட தற்கொலைன்னு. அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது 8 புள்ளினா இன்றைக்கி அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா ஆச்சு. 8 கோடி ரூபா 10 கோடி ரூபா ஆச்சு. கடவுளுடைய சிலையில் அது யாராக இருந்தாலும், அந்த அறநிலையத்துறையில் அந்த சமயத்தில் யார் இருந்தாங்க, யார் அங்கே நிர்வாகியாக இருந்தார்கள், யார் செய்திருந்தாலும் கடவுளையே திருடி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாவம்லாம் வந்து நிச்சயமாக சும்மா விடாது. கர்ம வினை இது நாம் வந்து ஒரு கட்சின்னு சொல்லலை. இதை யார் எந்த கட்சியினர் யார் செய்திருந்தாலும் இந்த கர்ம வினை சும்மா விடாது. ஏன்னா யாரோ மக்களுடைய பணம் தானே அது. கோயில் பணம்னா கூட எந்த காலத்தில் இருந்தாலும் மக்கள் யாரோ பணமாக கொடுத்துருப்பாங்க, இல்லை தங்கமாகவே கூட கொடுத்துருப்பாங்க. அது நிச்சயமாக சும்மா விடாது என்பது நமது கருத்து. ஓகே சார், இன்றைய கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் காதோடு வந்து இப்போது வர செய்திகள் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஆளுங்கட்சியில் வந்து நம்ம ஏற்கனவே ஒருத்தர் பேசியிருந்தோம் கேள்வியிலையோ காதோடுலையோ. திமுகவில் 3 லிஸ்ட்டு வருது. ஒன்று பிள்ளை லிஸ்ட்டு, ஒன்று மாப்பிள்ளை லிஸ்ட்டு, ஒன்று கிச்சன் லிஸ்ட்டு வேட்பாளருக்கு. நீங்கள் உடனே கவலையாக பார்க்குறீங்க, முதல்வர் ஐயா பேர் வரவே இல்லையே. இதில் அவர் தானே திமுக தலைவர். அவர் இருக்கட்டுங்க, எது முக்கியமோ அதுதானே பார்க்கணும். அவர் லிஸ்ட் இப்போ வந்து என்ன அதையா பார்க்க போகிறாங்க? இந்த 3லிருந்து எதை பண்ணுதுன்றது அவருடைய வேலை. அவருக்குன்னு தனியாக லிஸ்டெல்லாம் அதெல்லாம் போட முடியாது. அப்போ தான் இந்த சீனியர் வர்சஸ் ஜூனியர் பிரச்சனைகள்லாம் அங்கே தான் வருது. இந்த வகையில் வந்து 40 பேர் வந்து என்னுடைய லிஸ்ட்டில் இளைஞர் அணியிலிருந்து வரக்கூடிய அந்த இதை வந்து பண்ணணும், அவங்கள வந்து எம்எல்ஏ சீட்டு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளை சொல்லியிருக்கிறார். அது சொல்கிறது தப்பில்லை. இளைஞர்கள் வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இதில் யாருக்கு வருத்தம் என்றால் இந்த ஐடி விங்கு, அதுக்கப்புறம் பேனா நிறுவனம், இதெல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்கு? மாப்பிள்ளை. பேனா நிறுவனம் அவர் தான், ஐடி விங்கு மறைமுகமாக அவர் தான். இந்த ஐடி விங்குக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் இப்பொழுதெல்லாம் கொடுப்பதில்லை. ஆனால் உண்மையில் மக்களிடம் நாங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்போ எல்லாமே வந்து வலைதளத்தில் தானே, அரசியலே வலைதளத்தில் தானே நடைபெறுகிறது. அப்போது நாங்கள் மக்களிடம் வந்து திமுகவோட இமேஜை வந்து தூக்கி பிடிக்கிறதோ இல்லை தவறுகளை மறைத்து மடைமாற்றம் செய்வதோ நாங்கள் தான் கரெக்டாக செய்கிறோம்.
ஊழலில் இருக்குது. கே நேரு அரெஸ்ட் பண்ணுவாங்க, போகிறாங்க வராங்க போது திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் பெருசு பண்ணி மாறி போச்சா? கே நேரு பற்றி பேசுகிறீங்களா? எல்லாரும் தீபத்தூண் வந்து சமணர் தான். இஸ்லாமியர்கள் ஒரு கால் வந்து பாபர் வந்து அங்கே தான் வந்து பல்லு விளக்கினார். அதனால் வந்து நான் சொல்கிறது இஸ்லாமியர்கள்ன்றது முகலாயர்கள். அவங்க அங்கே தான் வந்து பல்லு விளக்கினார். அதனால தான் பல்லு விளக்கிறதுக்காக ஒரு தீபத்தூண் அங்கே ஒரு தூண் வச்சுருந்தாரு. அது பல் விளக்கும் தூண் அப்படின்னு அடுத்தது சொன்னாலும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து மறைமாற்றம் செய்வது யாரு? இது ஐடி விங், இந்த வகைரா. இவங்களுக்கு ஏற்கனவே முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்ற வருத்தம் இருக்கும் பொழுது அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாராம் மாப்பிள்ளை. ஏற்கனவே அவர் வந்து 60 பேர் நான் ஒரு லிஸ்ட் கொடுப்பேன், அந்த 60ஐயும் வந்து நீங்கள் ஏன் லிஸ்ட் பிரகாரம் கொடுக்கணும். அவர் கொடுக்கும்போது 100 பேர் கூட கொடுப்பாரு. ஆனால் குறைந்தபட்சம் 60 பேருக்கு நான் சொல்கிற ஆளுக்கு நீங்கள் கொடுக்கணுங்கிறாரு. அவர் என்ன கணக்கு போடுறாரு? நம்ம பேசணும், இதனால் ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டால் நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கும். டெல்லி கில்லி அப்படி கொஞ்சம் டெல்லிக்கு இப்போ வேறு போன வாரம் காதோடில் சொன்னோம், இப்போ காதோட்லேயே கேள்வியிலேயே சொன்னோம், போன இதில் மாப்பிள்ளையை குறிவரிக்க மத்திய அரசுன்னு அந்த ரெஃபெக்ஸு ஏலக்காய் இந்த மேட்டரில். அப்படி வரும்பொழுது அவர் தனக்குன்னு ஒரு சேஃப்டி பில்டப் பண்ணணும்ல, அந்த சேஃப்டியில் 60 எனக்கு வேணுன்றாரு. இப்போ அவருக்கு 60 கொடுக்குறாங்களா இல்லையான்றது போக இளைஞர் அணிக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் எதுவுமே ஐடி அணியினருக்கு, அதாவது பேனா ஐடி இங்கு தனி, பேனா தனி, அது நிறுவனம், இது திமுகவுடைய உள்கட்டமைப்பு. ஆனால் இது எல்லாமே அவருடைய மறைமுக கண்ட்ரோலில் தான் வருது, அவருடைய ஆட்டில் வச்சு தான் வரும். அந்த இதை பார்த்தீங்கன்னா கூட அந்த ஐடி இந்த என்ன வா மணிகண்டன் நடுவில் பிரச்சனையெல்லாம் ஆச்சு. ஆமாம், யாரோ ஒருத்தர் வந்து அவர் தான் ஏதோ பண்ணிட்டார், போனார், வசூல் பண்ணாருன்னு சொல்லி அவரை மட்டும் தள்ளி வச்சுட்டாங்க. திருப்பூர் மாவட்ட செயலாளர் திருப்பூர் செல்வராஜ் அவருடைய மருமகன் மாப்பிள்ளை, சமீபத்தில் கல்யாணம் ஆனவர், யோகேஷ் கண்ணாவன். இதெல்லாம் வந்து அவருடைய அப்பாயின்மெண்ட்ஸ், மாப்பிள்ளையுடையது. அப்போ என்னன்னா மாப்பிள்ளை இப்போ காண்டாகி விட்டார். அவரது வந்து 40 வாங்கி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா பிள்ளை இது, நான் 60ன்னு சொல்லி நான் வந்து லிஸ்ட்டெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏதோ இனிமேல் தான் லிஸ்ட் அனுப்பணுங்கிறது இல்லை, அதெல்லாம் அவங்க அதான் முன்னாலேயே பிளான் பண்ணி, அதை பற்றி ஒன்றும் சத்தமே இல்லை. இந்த ஐடி விங்குக்கோ இல்லை பேனா நிறுவனத்திற்கோ இதில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கோ எந்தவித அந்த பரிந்துரையை நீங்கள் வந்து மதிக்காமல் சிம்பிள் பிள்ளை வர்சஸ் மாப்பிள்ளை. இப்போ ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு திமுகவில். இந்த பிரச்சனை ஏற்கனவே இருந்த பிரச்சனை, இப்போ வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு அது என்ன கீழ் சுழற்சி மேடு சுழற்சிலாம் ஏற்பட்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வில் புயல் மையம் கொண்டிருக்கிறது. எப்பொழுது வந்து சித்தரஞ்சன் சாலையை தாக்கும் என்பது தெரியவில்லை. இதுதான் இன்னைக்கு காதோடு. ஓகே சார், மக்களின் கேள்விகளுக்கான பதில் மாறுமே இன்றைய காதோடு மாறுமே. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். நன்றி.